மாணவர் இவர், ஆதியும் அந்தமும் மாணவர் இவர், அல்பாவும் மேகாவும் மாணவர் இவர், இருப்பவரும் இருந்தவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமா, எல்லாரும் இயேசுப்பா நம்ம நடுவுல பரிசுத்தரா இருக்கிறாரு. அதனால அவரை நம்ம முழு மனதோடு இன்னும் அதிகமாக அவரை நம்ம துதிக்கலாம். சொல்லியிருக்காங்க, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீர் என்னுடையவன். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். மற்றவர்களுடைய பார்வையில் நம்ம ஒன்றுமில்லாதவர்களா இருக்கலாம், ஆனா தேவன் அவருடைய பார்வையில மதிப்புமிக்க பிள்ளைகளாக நம்மளை வைத்திருக்கிறார். அவர் உடைந்த பாத்திரத்தை ஒரு காலம் புறக்கணியாத தேவன், நம்முடைய கண்ணீருக்கு அவர் பதிலளிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம வெளியில அதிகமா சிரிச்சு பேசலாம், ஆனா எல்லாருடைய மனசுல ஏதாவது ஒரு கவலை இருக்கதான் செய்யுது. அந்த தேவன் நம்மளுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறாரு. நம்மளுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்குமே அவர் பதிலளிக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறார். நம்மை மறக்காத, நம்மை தேடி வந்த அன்பின் தேவனை முழு இதயத்தோடும் தாழ்மையோடும் ஆராதிப்போம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. அந்த சாங் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு வரிகளை நம்ம உணர்ந்தவர்களாக பாடலாம். அநேக நேரங்கள் நம்ம பாட்டு பாடுவோம், அது ஜஸ்ட் அந்த பாட்டுக்காக பாடான சில டைம்ல அந்த வரிகளை நம்ம உணராதவர்களாகவே நம்ம பாடுறோம். அப்படி இல்லாம ஒவ்வொரு வரிகளையும் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடலாம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதது நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதது நீர் மறக்கலையே. நான் ஒடிஞ்சு போய் கிடந்தேன், நான் ஒடுக்கப்பட்டு கிடந்தேன், என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை துடைத்து விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பா
ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவனார் இருக்கீங்கப்பா. நாங்கள் என்றுமெல்லாமல் இருந்த போதிலும் எங்களை கைவிடாதபடி இம்மட்டுமாக எங்களை கூட இருந்து வழிநடத்தின தேவன் நீங்க அப்பா. ஆண்டவரே, மனுஷர் எங்களை ஆண்டவரே இயேசுப்பா எங்களை ஆண்டவரே ஒன்றும் இல்லை என்று சொல்லலாம்ப்பா. ஆனால் நீங்க ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்ட தேவன் நீங்கப்பா. நாங்கள் உங்களை தெரிந்து கொள்ளலப்பா, நீங்க தான் எங்களை தெரிந்து கொண்டீங்கப்பா. தாயின் கருவயிற்றில் உருவாவதற்கு முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்கிற தேவன் நீங்கப்பா. எங்களை நீங்க ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி தகப்பனே இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. இந்த நாட்களில் நம்ம வருடத்தின் கடைசி மாதத்தில் நம்ம இருக்கிறோம். அநேகம் தரம் நம்ம நினைக்கலாம் அந்த வருடத்தை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்து, ஆனால் இப்போ இதோட எண்டில் நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கு நம்ம கடந்து வந்த பாதைகளை இத்தனை வருடங்களாக நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தேவனை நம்ம ஆராதிக்கலாம். அவர் நம்ம கடந்து வந்த பாதைகளை ஒரு காலமே மறக்கக்கூடாது. அந்த பாதைகளை நம்ம நினைத்து பார்க்கும்போது அதில் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், வேதனைகள், துன்பங்கள், பாவமான ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றின் மத்தியிலும் இயேசுப்பா நம்மளை கைவிடாமல் இம்மட்டுமாக நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்காரு. நீங்கள் கண்களை மூடி நீங்கள் உங்களை கடந்து வந்த பாதைகளை ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு நாளுக்கு நம்ம முன்னாடி எப்படி இருந்திருப்போம், இப்போ எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது என்னுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக தான் நான் சொல்லுவேன். எல்லாத்துக்குமே பயப்படுவேன். இப்படி ஸ்டேஜில் நின்று பேசுறது கூட நான் தைரியம் இல்லாதவள் தான். ஆனால் ஏசப்பா இந்நாட்களில் என்னை பயன்படுத்துகிறாருன்னா அது அவருடைய கிருபை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஒன்றுமில்லாமல் என்னை நோக்கி பார்த்தார். இந்த பென்னி ஜோஷுவா அவருடைய சாங்ல நான் எம்மாத்திரம் ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், அரியணை ஏற்றி அழகு பார்த்தார். அந்த வரி இந்த பாட்டை நான் கேட்கும்போது இந்த வரிகள் தான் எனக்கு அதில் தொட்டுச்சு. ஏன்னா அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனாலும் தேவன் ஒவ்வொரு நாளும் கைவிடாதபடி இம்மட்டுமாக பாதுகாத்து எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை நான் எண்ணிடாத பல அதிசயங்களை என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சு இந்த இடத்துல இருக்கிறேன்னா அவருடைய கிருபை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய தாளந்தோ என்னுடைய ஞானமோ அறிவோ எதுவுமே இல்லை. ஏசப்பா என்னோட வாழ்க்கையில செய்த அதிசயங்கள் தான். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில அவர் பல அற்புதங்களை செஞ்சிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம்னா அது அவருடைய கிருபை மட்டும்தான். ஏன்னா எத்தனையோ பேர் இந்த நாட்கள்ல இந்த கோவிட் வந்துச்சு, எத்தனையோ இயற்கை சீற்றங்கள், விமான விபத்துகள் எல்லாம் நடந்தது. ஆனாலும் நம்மளை இவ்வளவு தூரமா பாதுகாத்து வழிநடத்தி வர்றாருன்னா அவருடைய கிருபை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அது நன்றி உள்ள இருதயத்தோடு நம்ம பாடல பாடலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தார். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தார். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமான் நீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமான் நீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை
உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கும் பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பது கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடைகளோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடைகளோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. யாரெல்லாம் விசுவாசிக்கிறேங்க கர்த்தர் நம்மோடு இருந்தா எந்த காரியங்களையும் நம்மளால ஜெயிக்க முடியும்னு? கண்டிப்பா அவரால் மட்டும்தான் முடியும். நம்ம அநேக நேரங்கள்ல மனுஷர்களை நம்பி ஏமாந்து போயிடும். இவர் நமக்கு உதவி செய்வார், இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா எதுவுமே கிடையாது. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அது தேவனால மட்டும்தான் மாற்ற முடியும். மனுஷர்களால் எதுவுமே முடியாது. மனுஷர்கள் மத்தியில் தயவை கொடுக்குறவர் ஆண்டவர் மட்டும்தான். அவரை மட்டும்தான் முழுமையாக நம்ம நம்பி அவரோடு கூட நம்ம பயணிச்சா நம்ம வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அடுத்ததாக பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த பாட்டை பாடலாம். நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள்.
அப்பொழுது வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில் பேச துவங்கினார்கள். கடைசி நாட்கள்ல சொல்லியிருக்காங்க, இயேசுபா சொல்லியிருக்காங்க, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்படின்னு. தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்று நம்ம இருதயங்களை திறந்து பரிசுத்த ஆவியை நோக்கி எங்கள் மத்தியில் இறங்கி வாருங்கன்னு நம்ம கேட்கலாம். அவர் கண்டிப்பா நம்மளை நிரப்புற தேவனாய் இருக்கிறார். உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடலாம். இயேசுபாட்ட நீங்க கேளுங்க, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே அப்படின்னு. ஏன்னா இந்த நாட்களை நம்ம குவிஸ் ப்ரோக்ராமுக்கெல்லாம் பவுலோட இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பவுல் அவருடைய வாழ்க்கையில் அவர் கொண்ட அபிஷேகம், அவர் தேவனை எப்போ உண்மையா அறிந்து கொண்டாரு, உண்மையான தேவன் இவர் தான் என்று அறிந்து கொண்டாரு, அவருக்கு அடுத்து சும்மா இருக்க முடியல. நம்ம எல்லாம் பிறந்ததுலேருந்து இவ்வளோ நாள் ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் நம்ம வளர்ந்து வரோம். அநேக நாட்களில் நம்மளோட கடமைகளை நம்ம மறந்துடுறோம். இயேசுப்பா எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார்? நம்ம எல்லாரையுமே ஊழியம் செய்வதற்காக தான் அவர் தெரிந்து கொண்டார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்து அவர் இந்நாள் முறை நம்ம நடத்தி இருக்காரு. நம்ம இவ்வளோ வருஷங்கள் நம்ம கடந்து போயிருக்கலாம். நம்ம ஏதாவது கர்த்தருக்காக செய்திருக்கோமா நம்ம யோசித்து பார்ப்போம். இனி உள்ள காலங்களாவது நம்ம அநேகருக்கு நம்ம ஊழியத்தை சொல்றவங்களாக நம்ம பெற்ற இந்த சந்தோஷத்தை எல்லாரும் அனுபவிக்கணும். அதனால நம்ம ஊழியம் செய்கிறது வாஞ்சி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அதுக்கு தேவனிடத்தில் நம்ம கேட்கலாம். பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை
இடர்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. இடர்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. தகப்பனே இயேசுப்பா, ஆண்டவரே இயேசுப்பா, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய முடிய ஆவி எங்கள் வாழ்க்கையில நீங்க ஊற்றுங்கப்பா. நாங்கள் உடைந்த பாத்திரமா இருக்கிறோம்ப்பா. நீங்கள் ஆண்டவரே உமக்கு ஏற்றபடி எங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா. அப்பா, நீங்க எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா எல்லாமே மாறிவிடும்ப்பா. அப்பா, அனலான ஒரு ஜீவிதம் எங்களுடைய கிடைக்கணும் தகப்பனே ஏசப்பா. ஒரு காலை உலகத்திலும் இன்னொரு காலை ஆண்டவரே ஏசப்பா உமக்கு நோக்கி நாங்கள் இருக்காம எங்களுடைய 2 கால்களையும் ஆண்டவர் உமக்கு நேராக நாங்கள் நிறுத்தி ஆண்டவரே ஏசப்பா பவுல் எப்படி ஒரு விசுவாச போராட்டத்தை போராடினாரோ அதே போல நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க தகப்பனே ஏசப்பா. ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் தகப்பனே ஏசப்பா. இது கடைசி காலமா இருக்கிற தகப்பனே ஆண்டவரே ஏசப்பா. எத்தனையோ இடங்கள் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரை விசுவாசிக்கிற மக்கள் ஆண்டவரே ஏசப்பா எவ்வளோ பாடுகள் படுகிறாங்க தகப்பனே. ஆனால் நாங்கள் இன்று ஆண்டவரே ஏசப்பா சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்ப்பா. ஆனா அதற்கு காரணமா இருக்கிற உண்மை நாங்கள் துதிக்காமல் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு பின்னால நாங்கள் சென்று கொண்டிருக்கோம் தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு ஜீவிதம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே ஏசப்பா. இந்த இம்மைக்குரிய வாழ்க்கை அல்லப்பா, நாங்கள் மறுமைக்குரியதான வாழ்க்கையை நோக்கி நாங்கள் ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க. ஒரு அனலுள்ள ஜீவிதம் வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க அப்பா. நீங்கள் எங்கள் பழித்ததன் நோக்கம் நாங்கள் அறிந்து மற்றவர்களுக்கு கனிதரும் திராட்சை செடியாக நாங்கள் வளர எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நீங்கள் பயன்படுத்துங்கப்பா ஆண்டவர். எங்கள் சபையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் தகப்பனே. எங்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். எங்கள் பிள்ளைகள் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் தகப்பனே ஏசப்பா. நாங்கள் பெரியவர்களாக இருக்கிறோம் ஆண்டு. இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் தான் அந்த ஆண்டவர் ஏசப்பா உண்மை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் எங்கள் பிள்ளைகள் அப்படி கிடையாதப்பா. சிறு வயதிலிருந்தே உமக்கு பிரியமான ஆண்டவரே உமக்கு பயன்படும் பாத்திரமாக அவர்களை நீங்கள் பயன்படுத்த போறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஏசப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு அனலான ஜீவிதம் வாழ எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துற தகப்பனே ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் பாடின பாடல்கள் மூலமாக ஆண்டவரே அந்த வரிகள் மூலமாக ஆண்டவரே ஏசப்பா நீங்க மகிமைப்பட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே அனல் உள்ளவர்களாக உங்களுடைய ஊழியத்தை செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே வீடு கட்டுவதற்கு ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளை கல்லாயிற்றப்பா. அதே போல எங்களோட ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த உலகத்தின் பார்வையில் நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கலாம்.
வானாதி எங்களை படைத்த தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை ராஜாத்திகளாகவும் ராஜாக்களாகவும் நீங்கள் பார்க்குறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஏசப்பா. எங்கள் ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் குடும்பங்களை இந்த குணசாலியான ஸ்திரீயாக இருந்து ஆண்டவரே ஏசப்பா எங்கள் குடும்பங்களை ஆண்டவர் முதல் ராஜ்யத்துக்கு நாங்கள் கட்டி எழுப்புறக்கூடிய நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீகளாக இருக்க எங்கள் ஒவ்வொரு லேடிஸையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த எழுப்புதை எங்கள் சபைகளில் உண்டாக நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளை உமக்கு பயன்படும் பாத்திரமாக நீங்கள் உருவாக்குங்க. இந்த ஆராதனை கலந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதமுள்ள நேரத்திலும் செய்தியின் மூலமாகவும் நீங்கள் பாடல்கள் மூலமாக நீங்கள் பேசுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் மீட்பர் மூலம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.